பிரானோம் என்ற நாமம் அதுக்குள்ளே இருக்குது. இந்த பிரானோம் என்ற நாமம், ஆராதனை நாமம் அவருக்குள்ளேருந்து வெளியில் வரணும். அந்த நாமத்தை தான் அந்த நாமத்தை தான் தேவ தூதன் வந்து சொல்கிறான். ஓரளவு சொல்லிட்டு போகிறான். உள்ளுக்குள்ளே இருக்க அர்த்தத்தை பார்த்தா ஒன்றும் மரியாதை குறிக்குது, இன்னொரு உள்ளுக்குள்ளே இருந்ததை பரலோக கன்னியை குறிக்குது. அந்த பரலோக கன்னியை எப்படி குறிக்கிறது சொன்னால், இதோ ஒரு பரலோக கன்னிகை பிதாவாகிய தேவனால் கர்ப்பவதியாகி சிலுவை மரண பிரசவத்தில் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு பிரானோம் என்று பெயரிடுவாயாக. ஏன்னா ஆராதனைக்கிற நாமம் இது ஒரு கன்னிகை. இந்த கன்னிகையுடைய பேரும் பிரானோம் தான். அந்த குழந்தை, இந்த சிலுவையில் பிறக்க போகிற குழந்தைகிட்ட பேரும் பிரானோம் தான். இயேசுன்ற நாமத்தை எப்படி விழுந்து விழுந்து இந்த மக்கள் ஆராதிக்கிறார்களோ, அதை காட்டில் 3 மடங்கு அப்போஸ்தலர்கள் ஆராதித்தார்கள் கிறிஸ்து பிரானோம் என்ற நாமத்தை. இன்றைக்கு அந்த நாமம் 2000 ஆண்டுகளாக விழுந்து போச்சு. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கு ஊரை திண்ணி கொண்ட இழந்தது வந்து மறுபடியும் இந்த நாமத்தை ஆராதனை கொண்டு வரும்போது காட்டுத்தீயை போல இந்த நாமம் பரவும். உனக்கு ஸ்திரிக்கு ஒன்று வித்துக்கு அவள் வித்துக்கு பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலை நசுக்குவார், நீ அதை குதிங்கால் நசுக்குவது என்பதுதான் கிறிஸ்துவனுடைய சிலுவை மரண பிரசவம். உனக்குள்ள என்ன இருக்குது? அனாயிட்டிங். நடந்து போகும்போதே உனக்குள்ள இருக்க அனாயிட்டிங் அப்படி டச் பண்ண அவன் கீழே விழுந்துருவான். யாரு கீழே விழுந்துவா? இந்த இயேசுன்ற நாமத்தை ஆராதிக்க எப்பேற்பட்ட ஊழியக்காரன் வந்து 10 கீழே விழுந்துருவான். இன்றைக்கு மத்தேயு 1வது அதிகாரத்தில் 18லேருந்து 23 முடிய, அந்த அதிகாரம் முடியவே தேவ தூதன் வந்து சொல்கிறான். அதில் வரும்போது பார்த்திங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இயேசுன்ற நாமம் ஆராதிக்கிற நாமம் கிடையாது, அதை மாற்றியாச்சு. அது ஆரம்பத்தில் அப்போஸ்தலர் ஆராதித்த நாமம் கிறிஸ்து பிரானோமுடைய நாமம் தான். எழுதப்பட்டதெல்லாம் பிரானோமுடைய நாமம் தான் எழுதிருந்துச்சு, அதை மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ மறுபடியும் சொல்கிறேன். பிரானோம் கிறிஸ்துவனுடைய ஜனனத்தில் விவரமாது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பை நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆகிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு பிரானோம் என்று பெயரிடுவாயாக சொல்லிட்டு அடுத்த வரைய சொன்னால், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்கள் ரட்சிப்பார். தேவ தூதன் சொன்னது பிரானோம் என்ற நாமத்தை தான் சொன்னான். ஆனால் இங்கே தீத்திரனுடைய குலதெய்வத்தின் நாமம் இயேசுன்ற நாமத்தை இடையே சொல்லிவிட்டாங்க. இன்றைக்கு அந்த நாமத்தை நீக்கியாச்சு. வேதத்திலேருந்து எடுத்துகிட்டு பிரானோமுடைய நாமத்தை நம்ம ஆராதனை ஸ்தலமாக கொண்டு வரோம். இது ஒரு கன்னிகை, மரியாள் என்ற கன்னிகை பரிசுத்த ஆவியால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். இவர் பரிசுத்த ஆவியால் பெற்றெடுத்த குமாரனின் பெயர்தான் பிரானோம் ஆகிய பரலோக கன்னிகை ஆவல். இந்த பரிசுத்த ஆவியால் பெற்றெடுத்த அந்த குழந்தை தான் பரலோக கன்னியாகிய அந்த கன்னிக்கு பேர் தான் பிரானோம். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு 30வது வயதில் யோவான்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்து கரையேறுடன் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான், இதோ பரலோக கன்னிகை பிதாவாகிய தேவனால் கர்ப்பவதியாகி சிலுவை மரண பிரசவத்தில் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு பிரானோம் என்று பெயரிடுவாங்க. இது ஒரு கன்னிகை. அந்த கன்னிகையுடைய பேரும் பிரானோம் தான். அந்த குழந்தை, இந்த சிலுவையில் பிறக்க போகிற குழந்தைகிட்ட பேரும் பிரானோம் தான். அவருடைய நாமத்தில் தான் வரணும். அதைத்தான் வேத திட்டம் தெளிவாக சொல்ல. நிறைய வசனங்கள் ஆதாரம் இருக்குன்னு நான் தருவேன். இந்த பரிசுத்த ஆவியால் பெற்றெடுத்த குழந்தைக்கு பேர் தான் பிரானோமாகிய பரலோக கன்னிகை ஆவாள். ஆனால் இந்த மரியாள் ஆண் தொடர்பில்லாமல் பரிசுத்த ஆவியால் ஒரு பரலோக கன்னியை பெற்றெடுத்தாள். அந்த கன்னிகைக்கு பேர் தான் பிரானோம். இது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த கன்னிகை வளர்ந்து 30வது வயசில், யோவான் சான்ற ஞானஸ்தானம் எடுக்க இந்த கன்னிகை வளர்ந்து 30வது வயதில் பிதாவாகிய தேவன் அந்த அந்த பரலோக கன்னியோடு சேர்ந்து சயனித்து தன்னுடைய வித்தை அந்த கன்னிக்குள்ளாக வைக்கிறார். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது, லூக்கா 3:23 30வது வயதில் யோவான் சான்ற ஞானஸ்தானம் எடுக்கும்போது, மத்தேயு 3வது அதிகாரத்தில், மார்க் 1வது அதிகாரத்தில், லூக்கா 3வது அதிகாரத்தில், யோவான் 1வது அதிகாரத்தின்படி ஞானஸ்தானம் எடுத்து கரையேறியவுடன் மேற்படியான அந்த பரலோக கன்னியை பிதாவாகிய தேவன்
சயனித்து தன்னுடைய வித்தை அந்த பரலோக கன்னியின் கர்ப்பமாகிய எலும்பு கூட்டுக்குள் வைத்து விட்டார். பரலோக கன்னியாகிய எலும்பு கூட்டுக்குள் தன்னுடைய வித்தை உள்ள வச்சுட்டார். அப்போ வித்து எதுக்குள்ளே போயிருச்சு? அந்த பரலோக கன்னியாகிய எலும்பு கூட்டுக்குள்ளே போய் செட்ரைட் ஆகி அப்படியே உட்காந்துருச்சு. இப்போ பிதாவாகி இதனுடைய வித்து ஏன்னு சொல்லும்போது ஏசாயாவில் பார்த்தா ஏசாயா 7:14 உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை சிலுவை மரண பிரசவத்தில் பெறுவாள். இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை சிலுவை மரண பிரசவத்தில் பெறுவாள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு கன்னிகை ஒரு குமாரனை எங்கே பெறுவாள்? சிலுவை மரண பிரசவத்தில். அடையாளம் என்ன அடையாளம்? இடமிருந்து வலம் என்னும் போது சிலுவை மரண பிரசவ 7 காய முத்திரை அடையாளம். இந்த அடையாளத்தை எதுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த கன்னிகை பரலோக கன்னிகை அந்த பெற்றெடுத்த குமாரனுக்கு எதுனா அந்த நாம வரணும். சிலுவை இடமிருந்து வலம் என்னும்போது சிலுவை மரண பிரசவ 7 காய முத்திரை, அந்த 7 காய தழும்புகளுக்குள்ளாக அந்த 7 காய முத்திரை வருகிறது, சிலுவை பற்றிய உபதேசம் வருகிறது. அதல்லாமல் இந்த நாமம், ஆராதனைக்குரிய நாமமும் அந்த சிலுவை மரண பிரசவ 7 காயங்களுக்கு மேலாக இருக்கிறது. முதல்ல 7 காயம், அதுக்குள்ளாக சிலுவை பற்றிய உபதேசம், அதுக்கு மேலாக ஆராதனைக்குரிய நாமம். இது இருக்கும் பொழுது தான் இது 3 வரணும். வரும்போது தான் என்ன சொல்லும்போது அப்போ தான் அந்த ரத்தத்துக்குள்ளே அந்த நாமத்துக்குள்ளே என்ன இருக்குது. இப்போ அந்த ஞானஸ்தானம் கொடுக்கும்போது நாம் கொடுக்குறோம், கிறிஸ்து பிரணோ அப்போஸ்தலர் 2:10 படி கிறிஸ்து பிரணோவுடைய நாமத்தில் பாவம் மன்னிப்புக்கன்று ஞானஸ்தானம் நான் கொடுக்குறேன். இந்த பாவம் மன்னிப்புக்கன்று ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது, பிரணோவுடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது முதல்ல அந்த ரத்தம் கழுவப்படுது. ரத்தம் வந்து கழுவிடுது, நம்பர் 1. 2வது அந்த முத்திரை தரிக்கப்படுது, நம்பர் 2. 3வது சிலுவை பற்றி உபதேசம் இருக்குது. 4 என்ன சொல்லும்போது ஆராதனைக்குரிய நாமம். ஒவ்வொரு எழுத்தும் முதல்ல இடது மணிக்கட்டில் பி, முதுகில் 40 ஆர், வீட்டியில் குத்தும்போது ஏ, நாவில் ஈட்டியில் குத்தும்போது, இடது குதிங்கால குத்தும்போது என், வலது குதிங்கால ஹெச், வலது மணிக்கட்டில் ஓ, தலையில் முள்முடி காய சொல்லும்போது எம். பிரானோம் என்ற நாமம் அதுக்குள்ளே இருக்குது. இந்த பிரானோம் என்ற நாமம், ஆராதனை நாமம் அவருக்குள்ளேருந்து வெளியில் வரணும். அந்த நாமத்தை தான் அந்த நாமத்தை தான் தேவ தூதன் வந்து சொல்கிறான். ஓரளவு சொல்லிட்டு போகிறான். உள்ளுக்குள்ளே இருக்க அர்த்தத்தை பார்த்தா ஒன்று மரியாதை குறிக்குது, இன்னொரு உள்ளுக்குள்ளே இருந்ததை பரலோக கன்னியை குறிக்குது. அந்த பரலோக கன்னியை எப்படி குறிக்குதுன்னு சொன்னால், இதோ ஒரு பரலோக கன்னிகை பிதாவாகிய தேவனால் கர்ப்பவதியாகி சிலுவை மரண பிரசவத்தில் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு பிரானோம் என்று பெயரிடுவாயாக. ஏன்னா ஆராதனைக்குரிய நாமம். ஏன்னா இன்றைக்கு உலகத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் இயேசுன்ற நாமத்தை எப்படி விழுந்து இந்த மக்கள் ஆராதிக்கிறார்களோ, அதை காட்டில் 3 மடங்கு அப்போஸ்தலர்கள் ஆராதித்தார்கள் கிறிஸ்து பிரணோம் என்ற நாமத்தை. இன்றைக்கு அந்த நாமம் 2000 ஆண்டுகளாக விழுந்து போச்சு. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப இடிப்பித்து கட்டுவதற்கு ஊறி திரும்பி கொண்ட இழந்தது வந்து மறுபடியும் இந்த நாமத்தை ஆராதனமாக கொண்டு வரும்போது காட்டுத்தீயை போல இந்த நாமம் பரவும். யாருக்குள்ளாக? காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டத்துக்குள்ளாக போகும் இந்த நாமம். இந்த நமக்கு காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டத்தில் போகும்போது அவர் சிதறி இருக்கிறார்கள் உலகம் பூரா. அந்த மக்களுக்கு மத்தியில் இந்த நாமம் போகும் பொழுது, இந்த ஆராதனைக்குரிய செய்தி போகும் பொழுது, இந்த நாமத்தை குறித்து அவர் திங்க் பண்ணி பார்க்கும்போது ரட்சிப்பு இந்த நாமத்தில் தான் இருக்குது. ஏசென்ற நாமத்தில் என்ன கிடையாது? ரட்சிப்பு கிடையாது. ஏன்னா அது சிலுவையில் அடிக்கப்படல. யாராச்சும் சிலுவையில் அடிக்கப்பட்ட ஏசென்ற நாமத்துக்கு அடிப்படை எங்கே பார்ப்போம்? இடம்பெறுது நான் சொல்வதை போல் அவர்கள் கொண்டு வர்ற அந்த நாமத்தை பார்ப்போம். நான் பகிரங்கமாக சொல்கிறேன், இடமிருந்து சிலுவை மரண பிரசவ 7 காயங்களுக்குள்ள தான் அந்த நாமம் வரணும். அதுதான் பிரணோபட்ட நாமம், அதுதான் ஆராதிக்கணும் பகிரங்கமாக சொல்கிறேன். இந்த நாமம் தான் ஆராதிக்கக்கூடிய நாமம் வந்து திட்டம் தெளியமாக பிதாவாகிய தேவன் சொல்லிட்டார். மரியாள் வயிற்றில் யார் பிறந்தானா? பிரணோப் என்ற அந்த பரிசுத்த ஆவியால் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பேர் தான் பரலோக கன்னி. அந்த பரலோக கன்னி 30வது வயசில் யோவான்ட்ட ஞானஸ்தானம் எடுத்து கரையேறணும் பிதாவாகிய தேவன் சயனிச்சு அந்த கன்னியை கொண்டு போய் பொறாமையிலே அந்த கன்னியுடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் தாங்க முடியாதபடி அது சிலுவையில் அடிக்கும்போது சிலுவை மரண பிரசவத்தில் யார் பிறந்துட்டா? குமாரன். அவருக்கு பேர் தான் பிரானோம், கிறிஸ்து பிரானோம். அவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம், அவரை தான் ஆராதிக்கிறோம் சொல்லி திட்டம் தெளியமாக வேதத்திலிருந்து சொல்லியாச்சு. ஞானஸ்தானம் எடுத்து அந்த கன்னிகை பிதாவாகிய தேவன் சயனித்து தன்னுடைய வித்தை அந்த பரலோக கன்னியின் கர்ப்பத்தில் வைத்து அந்த பரலோக கன்னியை கர்ப்பவதி ஆக்கினார். அந்த பரலோக கன்னியின் குழந்தை சிலுவையில் தான் பிறக்க முடியும் என்று ஆதியாகமம் 3:15 சொல்லுது. உனக்கு ஸ்திரீக்கு உன் வித்துக்கு அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலை நசுக்குவார், நீ அதை குதிங்கால் நசுக்குவது என்பதுதான் கிறிஸ்துவனுடைய சிலுவை மரண பிரசவம். கிறிஸ்து எங்கே பிறக்கணும்? சிலுவையில் தான் பிறக்கணும். இந்த கிறிஸ்து யாருன்னா இவரும் ஆராதனைக்குரியவர். தேவ தூதன் வந்து எங்கே சொல்லிட்டு போயிட்டான்?
மரியாள்கிட்ட சொன்ன மாதிரி இருக்கு. ஆனால் இது பரலோக கன்னிக்குரிய சப்ஜெக்ட். இந்த பரலோக கன்னிட்ட தேவ தூதன் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறியவுடன் இதைத்தான் சொல்றான். இதுதான் அது. இந்த நிலைதான் ரோமர் 3:21 படி யார் வரணும்? நியாயப்பிரமாணம் இல்லாதபடி வெளியாக்கப்பட்ட தேவ நீதி. ரோமர் 3:21 படி என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணம் இல்லாதபடி வெளியாக்கப்பட்ட தேவ நீதி. இதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் சாட்சி கொடுக்குது. எப்படி கொடுக்குது? நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் ஆதியாகமம் மொத்த வேத வசனமும் கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்தும் கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்தும் கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதை குறித்தும் திட்டவும் தெளிவாக 4 காரியம் தெரியும். ஏன்னு கேட்டால் கிறிஸ்து எங்கே ஜனிப்பிக்கப்படுவார், கிறிஸ்து எங்கே பிறப்பார், கிறிஸ்து எங்கே மரிப்பார், கிறிஸ்து எங்கே உயிர்த்தெழுவார். இந்த 4 காரியமும் அவருடைய சரீரத்தில் இந்த பூமியிலே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அங்கே போய் உட்காந்துருக்காரு. இப்போ மகிமையின் சிங்காசனத்தில், மகிமையின் ஸ்தலத்தில், மகிமையின் சிங்காசனத்தில் உட்காந்துருக்காரு. 10 பிரமாணங்கள் இருக்குது. 10 பிரமாணங்கள் 10வது பிரமாணம் தான் மகிமையின் சிங்காசனம், மகிமையின் ஸ்தலம். அங்கே போய் கிறிஸ்து உட்கார்ந்துருக்காரு. இந்த நிலைதான் ரோமர் 3:21 நியாயப்பிரமாணம் இல்லாதபடி வெளியாக்கப்பட்ட தேவ நீதி. இதை குறித்து நியாயம் தீர்க்க சாட்சி கிட்டணும். எப்படி? மத்தேயு 3:13-17, மார்க் 1:9-11, லூக்கா 3:21-23, யோவான் 1:29-34 படி 30வது வயதில் யோவான் சாணன் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறியவுடன் பிதாவாகிய தேவன் மேற்படியான பரலோக கன்னியுடன் சயனித்தார். பரலோக கன்னியுடன் ஆவிக்குரிய ரீதியின்படி சயனித்து தன்னுடைய வித்தை இந்த பரலோக கன்னிக்குள்ளே வச்சுட்டாரு. அப்போ பிதாவாகிய தேவனுடைய குமாரன் யாருக்குள்ளே போயிடுச்சு? அந்த பரலோக கன்னியாகிய அந்த கன்னிக்கு பேர் தான் பிரானோம். அந்த கன்னிக்குள்ளே போயிடுச்சு. அந்த பிதாவாகிய தேவனை எடுத்து புறாரூபம் கொண்டு அந்த மேற்படியான பரலோக கன்னியின் கர்ப்பத்தில் போய் தங்கியது. அது பார்த்தீங்கன்னா யோவான் 1:33-34 யோவான் சாணன் மேற்படியான அந்த பரலோக கன்னிகை சாட்சி கொடுக்குறான். இந்த பரலோக கன்னிகையாகிய பிரானோம் 3.5 வருஷம் அந்த கர்ப்பத்தை சுமந்து கொண்டு இருக்கும் தருணத்தில் அந்த குழந்தை பிறக்கும் நேரம் வந்தவுடன் அது முகங்குப்புற விழுந்து போய், பிதாவே என்ன அர்த்தம்? கடவுளே, உம்மால நான் கர்ப்பவதி ஆயிட்டேனே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், உமது சித்தத்தின்படி ஆக கிடந்து கதறுது. எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அது சிலுவை அடிக்கும்போது இந்த குமாரன் பிறப்பாரு, ரத்தம் சிந்தினா தான் குமாரன் பிறக்க முடியும். ஏனென்றால் இந்த ரத்தம் சிந்துதல் எதுக்கு பிதாவாகி தேவன் கொண்டு வராரு அப்படின்னு சொன்ன பார்த்தா, கிறிஸ்து சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தில் தான் உலகத்தின் சர்வலோகத்தின் பாவத்தை கழுவி சுத்திகரிக்கிறது. அது மட்டும் கிடையாது, மனுமக்களுடைய சகல பாவங்களையும், தள்ளப்பட்ட நிர்வாண தேவனுடைய சகல பாவங்களையும், இன்னைக்கு சிலுவையில் அடிக்கப்படாத 27 ஆகமங்களுக்குள் இடைசுலாந்த ஏசென்ற பிசாசும் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கக்கூடியது அந்த கிறிஸ்து பிரணோமுடைய ரத்தம் மட்டும்தான். ஏன்னா சிலுவையில் அடிக்கப்படல, அந்த நாமம் இடையில வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு கூட்டத்தார் விழுந்து குனிஞ்சு நிமிந்து ஆராதிக்கிறாங்க. உலகம் பூரா அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவங்கள நிலை அடைய முடியல. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் 27 ஆகமங்களையும் சிலுவையில் அடிக்கப்படாத ஏசன் ராம் இடையே சொல்ல வந்துருச்சு. இந்த மக்களுக்கு இதை புரிஞ்சு கொள்ள முடியல. எங்கோ பிறந்த எனக்கு இதை புரிய வச்சுட்டார் கர்த்தர். நான் மைக்கில் சொல்கிறேன், நீ அதை கேளுங்க. சிலுவையில் அடிக்கப்படாத நாமத்தை ஆராதிக்கூடாது. சிலுவையில் அடிக்கப்பட்ட நாமம் இடமிருந்து வளம் என்பது 7 காயம். 7 காயங்களுக்கு 7 காயம், 7 எழுத்துக்கள், சிலுவை பற்றிய உபதேசம் எல்லாம் இருக்கு. ஆராதிக்கிற நாமம் எங்கேருந்து வரணும்? அவருடைய சரீரத்துக்குள்ளேருந்து வரணும். அதான் ஆராதனைக்குரிய நாமம். இந்த இயேசுன்ற நாமத்துக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. கிறிஸ்து பிரணோமற்ற நாமத்துக்கு மட்டும்தான் ஆதாரம் இருக்கு. அதுதான் உங்களுக்கு திட்டம் தெரியுமா சொல்றேன். தன் குமாரனை சிலுவை மன்ற பிரசவத்தில் பிறப்பித்தது. இடமிருந்து வளம் என்னும்போது சிலுவை மன்ற பிரசவ 7 காய முத்திரை தரிக்கப்பட்டது. அந்த குமாரன் சிலுவை மன்ற பிரசவத்தில் தான் பிறக்க வேண்டும். எப்படின்னு கேட்டா, இடது கையில் மணிக்கட்டில் ஆணிக்காயம், முதுகுல 40 விளாடி காயம், இடதுபுற விழாவில் ஈட்டிக்காயம், இடது குதிங்காலில் ஈட்டிக்காயம், வலது குதிங்காலில் ஈட்டிக்காயம், வலது மணிக்கட்டில் ஈட்டிக்காயம், தலையில் முழு. இந்த மாதிரி இடமிருந்து வளம் என்பது அந்த சிலுவை மரண பிரசவ 7 காயங்களுக்குள்ளிருந்து ஒவ்வொரு எழுத்தா வெளியில் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இடது மணிக்கட்டில் பி, முதுகுல விளாரடியில் ஆர், விழாவில் ஈட்டிக்காயத்தில் ஏ, இடது குதிங்காலில் என், வலது குதிங்காலில் ஹெச், வலது மணிக்கட்டில் ஓ, தலையில முள்முடி பிராண்டோ. அந்த ஆராதிக்குரிய நாமம் உள்ளுக்குள்ளேருந்து வருது. எதுக்கு? இந்த சிலுவை மரண பிரசவ 7 காயத்துக்குள்ளேருந்து வருது. இந்த நாமத்துக்கு தான் ஃபுல் பவர். ரத்தம் எங்கே இருக்கு? இந்த நாமத்தில் தான் இருக்குது. பாவ மன்னிப்பு எங்கே இருக்கு? இந்த நாமத்தில் தான் இருக்குது.
மற்றபடி வேற எந்த நாமத்திலும் இல்லை. ஏன்னா தேவ தூதர்களுடைய பாவங்களே கழுவி பரிசுத்தப்படுத்துமா இந்த நாமம், இந்த ரத்தம். அப்போ எப்பேற்பட்ட ரத்தமாக இருக்கும்? கிறிஸ்துவினுடைய சிலுவை மரண பிரசவ தீட்டார் ரத்தம் உலகத்தில் சர்வலோகத்தின் பாவங்களையும் கழுவி பரிசுத்தப்படுத்தும். நிர்வாண தேவர்களுடைய பாவங்களையும் கழுவி பரிசுத்தப்படுத்தும் திட்டம் தெளிவாக சொல்கிறார். ஏன்னா ஆதாம் ஏவாள் என்ன பாவம் செஞ்சாங்க, எப்படி இறந்து போனாங்க, எப்படி ஐயோன்னு போயிட்டாங்க, மீட்டுக்கொள்ளக்கூடிய பெரிய இன்னைக்கு ஆதாமுடைய சந்ததியாக நம்ம வந்திருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? ஆண் சர்பண்டை போல, பெண் சர்பண்டை போல. அப்போ இவங்களுக்கு நிர்வாண இவங்களுடைய கோலம் பூரா கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. இதுக்கிடையில் இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசன் நாமத்தை இடையில சொல்லுவே, அந்த நாமத்தில் பாவ மன்னிப்பே கிடையாது. அந்த நாமத்தை கூட அதிலே மோசம் பண்ணிட்டான் பிசாசு. 2000 வருஷம் கழிஞ்சு போச்சு. 2000 வருஷம் உண்மை உத்தவமாக அந்த பரிசுத்த வேதாகமத்தை வைத்துக்கொண்டு உண்மை உத்தவமாக கர்த்தருக்காடி ஓடி 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 நாமம் தெரியாதபடி போகும்போது நியாயத்தீர்ப்பு வந்து பார்க்கட்டும். அவருக்கு நியாயத்தீர்ப்புக்கும் ஒன்று. இன்றைக்கு உயிரோட சரீரத்தில் இருந்து விசுவாசிக்கூடிய ஜனங்க இந்த நாமத்தில் ஓடோடி வந்து இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு கிருபனுடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று திருமுழுக்கு எடுத்து பாவம் கழுவப்பட்டு இடமிருந்து வளம் என்னும்போது சிலுவை பிரசவ இயல முத்திரையை தரித்து கொண்டு அவருடைய நாமத்தை தெரிந்து கொண்டு ஆராதிக்கும் பொழுது நம்மளை என்ன பண்ண முடியாது? சத்துரு மேற்கொள்ளவே முடியாது. வெக்கப்பட்டு அவமானப்பட்டு நானே கூனி குறுகி ஓடி போயிடுவான். நீ நடந்து போகும்போதே உனக்குள்ள என்ன இருக்குது? அனாயிட்டிங். நடந்து போகும்போதே உனக்குள்ள இருக்க அனாயிட்டிங் அப்படி டச் பண்ண அவன் கீழே விழுந்துருவான். யாரு கீழே விழுதுவா? அந்த ஏசென்ற நாமத்தை ஆராதிக்க எப்பேற்பட்ட ஊழியக்காரன் வந்து 10 கீழே விழுந்துருவான். அவனுக்குள்ள என்ன இருக்குது? அபிஷேகமே கிடையாது. என்ன அபிஷேகம் இல்லை? உயிரோட்டம் இல்லை அபிஷேகம். ஜனங்களை ஏமாற்றக்கூடிய அபிஷேகம் இருக்குது. நீ பெருசாக நாம் ஒரு ஆளை உயர்த்தக்கூடிய அபிஷேகம் இல்லை. இது அப்படி இல்லை. சத்தியத்தின்படி வரக்கூடிய அபிஷேகம் நம்மளுக்கு வந்திருக்குது. 7 காயங்கள் வழியாக ரத்தம் சிந்தி மரித்து தனக்குள்ளாக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை பிறப்பித்து விட்டு மேற்படியான பரலோக கண்ணி மரித்து விட்டது. சிலுவையில் யார் பிறந்தா? பரலோக கண்ணி மரித்தோர்ந்து முதல் பிறந்தவர். யார் மரித்தது? பரலோக கண்ணி. பிறந்தது யாரு? கிறிஸ்து பிறனும். ஏன்னா பிதாவாகிய தேவனுடைய குமாரன், தன் ஒரே பிறன குமாரன் அவர் தான். அப்போ பிதாவாகிய தேவன் சொந்த குமாரன் பாராமல் நமக்காக ஒப்பு கொடுத்தவர். எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க இயேசு தான் குமாரன் நினச்சிக்கிட்டாங்க. இயேசு தான் பரலோக கண்ணின்னு ஒருத்தனுக்கு ஒன்றும் புரியல. இயேசு குமாரன் கிடையாது. ஆனால் வேதத்தில் அப்படி தான் எழுதிருக்கு. ஏன்னா அந்த எழுதின அப்போஸ்தலருக்கு அந்த ரகசியம் தெரியாது. நல்லா கவனிங்க. நிருபத்தில் அப்போஸ்தலருக்கு ரகசியம் தெரியாது. பரிசுத்த அந்த நிருபத்தை எழுத வைத்த தேவ ஆவிக்கே பிதாவாக எதுவும் சொல்லலை. அப்போ யாருக்கு சொல்கிறாரு? ஊரின் தும்மி கொண்ட 7ஆவதுக்கு மட்டும்தான் அந்த ரகசியத்தை சொல்லித்தராரு. அப்போ அவர் அங்கேருந்து என்ன ஆர்டர் வந்துச்சோ அதை மட்டும் சொல்லி அதை மட்டும் அப்படியே எழுதிட்டாங்க. அப்போ இதுக்கு ரெஃபரன்ஸ் யார் கொடுக்க முடியும்? அந்த 7ஆம் ஊரின் துணி 7ஆம் வந்து தான் இந்த ரெஃபரன்ஸை சொல்லுவான். அவன் மூலியமாக தான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அவன் மூலியமாக தான் இனிமேல் கொண்டு வரக்கூடிய மக்கள். ஏன்னா அதாவது இந்த மரித்து போனவங்களை விட்டுருங்க, உயிரோட சரீரத்தில் உயிரோடு இருக்கிற நம்முடைய சந்ததி ரட்சிக்கப்படணும், நம்முடைய சந்ததி வரணும். அதுக்கு தான் இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு சந்தேகம் வந்து கேட்கலாம், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். மரித்து போன சரீரத்துக்குள்ளாக பிதாவாகிய தேவன் குமாரன் மரித்தோது முதல் பிறந்திருக்கின்றார். ஆமேன். இப்படி பிறந்த இந்த குமாரனுக்கு பெயர் தான் பிரானோம். இந்த கிறிஸ்து பிரணோமுடைய நாமத்தை ஆராதிக்க 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 நம்மளுக்கு என்ன கிடைக்குது? பலத்துக்கு மேல் பலம். கழுகுகளைப் போல செட்டையில் அடித்து ஒரே கிளம்பி அநேக மக்களை கொள்ளை பொருளாக இந்த சத்தியத்தின் மூலியமாக கொண்டு வருவதற்கு நம்மளுக்கு தேவன் பலத்துக்கு மேல் பலம் கொடுத்திருக்கிறார். கழுகுகளைப் போல நான் உயிரை எழும்ப வேண்டும். இந்த சத்தியத்துக்காண்டி தங்களை தாங்களே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து உடோடி வாருங்கள். உங்களுக்கு மேலும் வேதத்தில் அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்க அப்படின்னு தயாராக இருக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்டு நீங்கள் எந்த கேள்வினாலும் கேளுங்க. சரியான முறையில் உங்களுக்கு வேத ரீதியாக ஆன்சர் கொடுத்து உங்களை சரியான சத்தியத்தில் வழிநிறுத்த தேவன் இக்காலத்துக்குரிய ஊரின் திம்மியும் கூட 7ஆம் தூணம் என்னை எழுப்பியிருக்கிறார். நீங்கள் வாங்க, நான் சொல்லித்தரேன். கேட்ட சத்திய பிரகாரம் கர்த்தராக இருக்கிற நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.